Hello friends, good evening to all. Today என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 500 plus most expected mechanical question seriesல part 2 தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். yesterday part 1 டிஸ்கஸ் பண்ணோம். அதுல 25 questions வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு 25 questions வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்றபடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? இந்த சீரிஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் வைசாக் ஸ்டீல் பிளான்ட், சரிங்களா, ஃபார் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போஸ்ட்டுக்காகவும் அண்ட் எஸ்எஸ்சி ஜேஇக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் questions are discuss பண்றோம். our main motto is you should get 100 out of 100 from technical. சரிங்களா? டெக்னிக்கல் வந்து நம்ம மெக்கானிக்கல் வந்து ஃபுல் மார்க்கும் எடுத்துடணும். சரிங்களா? அவர் மெயின் மோட்டோவே அதுதான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which is not type of rolling contact bearing. ஓகேவா? ஸோ இப்போ வந்து bearingsல வந்து நம்ம 2 types of bearing பார்ப்போம். rolling contact bearing and sliding contact bearing சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ரோலிங் என்ன அர்த்தம்னா நமக்கு ரொட்டேஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ ரொட்டேஷன் நடக்கும், அதனுடைய கான்டாக்ட் எப்படி இருக்குன்னா ரோலிங் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங்னா வந்து ஸ்லைடு. ஓகேவா? ஸ்லைடு ஆகும். இப்போ வந்து ரோலிங் கான்டாக்ட் பேரிங்ல வந்து எது கிடையாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டீப் க்ரூவ் பால் பேரிங், சிலிண்ட்ரிக்கல் ரோலர் பேரிங், ஜர்னல் பேரிங், ஸ்பெரிக்கல் ரோலர் பேரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இதில் வந்து எது வந்து நாட் ஏ ரோலிங் கான்டாக்ட் பேரிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஜர்னல் பேரிங் இருக்குங்களா? ஸோ ஜர்னல் பேரிங் மட்டும் தான் என்னன்னா ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங். ஓகேவா? இது வந்து என்னன்னா ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங். மித்தது டீப் க்ரூவ் பால் பேரிங், சிலிண்ட்ரிக்கல் ரோலர் பேரிங், ஸ்பெரிக்கல் ரோலர் பேரிங், இது எல்லாமே எதுன்னு பார்த்தோம்னா வந்து ரோலிங் கான்டாக்ட் பேரிங்கோட எக்ஸாம்பிள்ஸ். அப்போ ஜர்னல் பேரிங் மட்டும் தான் என்னது நாட் இஸ் ரோலர் கான்டாக்ட், ரோலிங் கான்டாக்ட். ஸோ ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங் எக்ஸாம்பிள் வந்து ஜர்னல் பேரிங். ஓகேவா? ஸோ இப்போ ரோலிங் ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங்னா என்னது அப்படின்னா நாட் ஏ ரோலிங் கான்டாக்ட் பேரிங்னா என்னதுன்னு பார்த்தா வந்து ஹைட்ரோ டைனமிக் அண்ட் ஹைட்ரோஸ்டாட்டிக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். In hydrostatic bearing, pressure to lubricant is supplied by. ஓகேவா? in sliding contact bearingல there are 2 types of bearing. one வந்து hydrodynamic bearing, second one hydrostatic bearing. so hydrostatic bearingனா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு lubricant is supplied by external source. சரிங்களா? external source வந்து பம்பா இருக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பம்ப் ஆர் மோட்டார்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டர்னலா வந்து அந்த ரன்னிங் கண்டிஷன் அப்போ எக்ஸ்டர்னலா வந்து லூப்ரிகன்ட் வந்து சப்ளை பண்ணுவாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தா ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரிங்க்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரிங்னா என்னதுன்னா நமக்கு லூப்ரிகன்ட் வந்து என்னது எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து சப்ளை பண்ணுவோம். ஸோ எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து பம்பா கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்து லூப்ரிகன்ட் வந்து சப்ளை பண்ணுறதுனால இதனுடைய லோட் கேரிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து லோட் கேரிங் கெப்பாசிட்டி இஸ் மோர். ஓகேவா? ஸோ லோட் கேரிங் கெப்பாசிட்டிஸ் நல்லா இருக்கும். லோட் கேரிங் நல்லா வந்து லோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வேற என்னதுன்னு பார்த்தோம்னா வந்து இனிஷியல் டார்க் இல்லை வந்து இனிஷியல் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா வந்து வெரி லெஸ். ஓகே, ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? நம்ம டிஃபரன்ஸ் பார்ப்போம். ஹைட்ரோடைனமிக் பேரிங்கும் ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரிங்கோட டிஃபரன்ஸ் வந்து அடுத்த ஒரு 2-3 கொஸ்டின்ஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ அப்போ பார்க்கும்போது கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த கொஸ்டின் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரிங்னா என்னது அதோட மெயின் டெஃபினிஷன். ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரிங்னா வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் லூப்ரிகன்ட் வந்து சப்ளை பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங்ஸ் ஆர். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங்க்கு வந்து எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ரோலர் பேரிங் வந்து ரோலிங் கான்டாக்ட் பேரிங்க்கு தான் இன்னொரு நேம் என்ன கேட்டாங்கன்னா ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங்னு சொல்லுவோம். சரிங்களா? ரோலிங் கான்டாக்ட் பேரிங்க்கு வந்து இன்னொரு பேர் தான் என்ன சொல்லுவோம் ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங். அப்போ ரோலிங் கான்டாக்ட் பேரிங்ல எதுன்னு பார்த்தா வந்து இதில் நீடல் பேரிங் தான் என்னது ரோலிங் கான்டாக்ட் பேரிங். ஸோ வந்து ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ வேற என்னது ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து டீப் க்ரூவ் பால் பேரிங், சிலிண்ட்ரிக்கல் ரோலர் பேரிங், ஸ்பெரிக்கல் ரோலர் பேரிங், சரிங்களா, த்ரஸ்ட் பால் பேரிங், இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, இஃப் பி இஸ் bearing pressure. சரிங்களா? P equal to bearing pressure on projected bearing area, Z equal to absolute viscosity of lubricant and N equal to speed of journal, then the bearing characteristics number. ஓகேவா? in journal bearing வந்து நம்ம bearing characteristics number வந்து படிப்போம். ஸோ bearing characteristic number என்னது அப்படின்னு பார்த்தா டைரக்ட் ஃபார்முலா Zn divided by number, ஒரு dimensionless number. சரிங்களா? Zn by P. Z என்றது என்னது absolute viscosity of lubricant, N வந்து speed of journal in terms of RPM revolution per minute and P is absolute அதாவது bearing pressure. சரிங்களா? W divided by LD. ஓகேவா? ஸோ அப்போ வந்து bearing characteristics நம்பருக்கு வந்து என்னன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ Zn by P. ஃபிஃப்த் கொஸ்டின், if a bearing is designated by number 305. ஓகேவா? ஒரு bearing நம்பர் வந்து 305.
இட் மீன்ஸ் த பியரிங் இஸ் ஆஃப். சரிங்களா, இப்போ வந்து உங்களுக்கு 30 இப்போ கடையில் போயிட்டு பியரிங் வாங்க போகிறீங்க, அப்போ 309 305 நம்ம பியரிங் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தா வந்து அது என்ன சீரியஸ்ன்னு பார்த்தா அதனுடைய போல் டயமீட்டர் எவ்வளோ இருக்குன்னா 25 mm இருக்கும். அது வந்து மீடியம் சீரியஸ். சரிங்களா, மீடியம் சீரியஸில் 305 அப்படின்னு பார்த்தா மீடியம் சீரியஸில் 25 mm டயாமீட்டர் இருக்கிற பியரிங் தான் கொடுப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், ஏ பால் பியரிங். ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க, பால் பியரிங் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கேட்டில் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த கொஸ்டின். ஏ பால் பியரிங் ஆப்ரேஷன் அட் ஏ லோட் எஃப் as life of 8000 hours. Now the load is double to 2f the life of bearing in hours. ஓகேவா, ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எஃப்ன்ற லோடு அப்ளை பண்ணுறோம் பால் பேரிங்க்கு. ஸோ அப்போ அதனுடைய லைஃப் எவ்வளோன்னு பார்த்தா 8000 hours. இப்போ வந்து லோடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், எஃப்ல இருந்து 2f இன்க்ரீஸ் பண்ணுறேன், டபுள் பண்ணுறேன் லோடை. அப்போ வந்து லோடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லைஃப் என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ வந்து லைஃபுக்கும் லோடுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது, அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ லைஃபுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைஃப் பாருங்கள், லைஃப் ஈக்குவல் டு இந்த இடத்துல C/P த ஹோல் பவர் 3 ஃபார் பால் பேரிங். ஓகேவா, லைஃப் ஈக்குவல் டு C/P. சின்றது வந்து டைனமிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி, அது வந்து டிசைன் பேராமீட்டர். ஸோ அது வந்து டைரக்ட் எல்லா பியரிங்க்கும் வந்து சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Pன்றது நம்ம அப்ளை பண்ணுற லோடு. சரிங்களா, பவர் 3 ஃபார் பால் பேரிங். சரிங்களா, இதை வச்சு நம்ம ரிலேஷன் கொண்டு வந்தோம்னா L1/L2 ஈக்குவல் டு P2/P1 ஹோல் பவர் 3. சரியா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைஃபும் நமக்கு லோடும் எப்படி இருக்குன்னு பார்த்தா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். லைஃப் வந்து நமக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டோம்னா லோடு வந்து கம்மியாக கொடுக்கணும். சரிங்களா, லோடு வந்து ரொம்ப அதிகமாக நான் கொடுத்துட்டேன், அதிகமாக லோடு வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ லோடு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லைஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும். ரெண்டுமே இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இவன் நல்லவனா அவன் கெட்டவன். ஓகேவா, ஸோ அப்போ வந்து லைஃப் நமக்கு நல்லா வேணும், அதிகமாக வேணும்னா என்ன பண்ணணும், லோடு வந்து கம்மியாக கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க, லோடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அப்போ கண்டிப்பாக லைஃப் என்ன ஆகும், கம்மியாகும். பாருங்க, சரியா, எவ்வளோ டைம்ஸ் பார்த்தா 1/3 டைம்ஸ். ஓகேவா, ஏன்னா வந்து L2/L1 ஈக்குவல் டு P2/P1. ஸோ இந்த L2/L1 பாருங்க, P2/P1 2f பவர் 3 இருக்கா. ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணால் தெரிஞ்சிடும். L1/L2 ஈக்குவல் டு P2/P1 ரெண்டுமே இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. சரியா, லைஃப் 1 வந்து P2க்கு ஈக்குவலாக இருக்குது, அது மாதிரி லைஃப் 2 வந்து P1க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இதை வச்சு சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தா 1000 hours. ஓகேவா, ஃபார்முலா வந்து என்னென்னா L1/L2 ஈக்குவல் டு P2/P1 த ஹோல் பவர் 3. சரியா, நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. The load carrying capacity of a hydrodynamically lubricated journal bearing depends on. ஓகேவா, ஹைட்ரோடைனமிக் ஜேர்னல் பேரிங் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள், ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங் வந்து எக்ஸாம்பிள். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி வந்து அதில் லூப்ரிகேஷன் வந்து இருக்கும், நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து சப்ளை பண்ணணும் அப்படி அவசியம் கிடையாது. ஸோ அப்போ வந்து இனிஷியல் டார்க் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்போ இனிஷியல் ஃப்ரிக்ஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து லோட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அவனுடைய ஸ்பீடை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதோட ரேடியல் கிளியரன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அண்ட் விஸ்காசிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. ஷார்ட் ஷூ பிரேக்ஸ் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இஸ் லெஸ் தென். சரிங்களா, நம்மளுக்கு வந்து லாங் ஷூ பிரேக் இருக்கு, ஷார்ட் ஷூ பிரேக் இருக்கு. ஓகேவா, இப்போ வந்து ரெண்டுத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தா ஷார்ட் ஷூ பிரேக் அதனுடைய ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்குன்னா லெஸ் தென் 45 டிகிரி இருக்கும். சரிங்களா, அது அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், எதனுடைய ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், லிவருக்கும் பிரேக் ட்ரம்முக்கும் இல்லை. ஓகேவா, கான்டாக்ட் வந்து நம்ம கான்டாக்ட் அந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து 45 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா, சரிங்களா, 45 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து என்ன சொல்லலாம், அது பேர் வந்து ஷார்ட் ஷூ பிரேக்னு சொல்லுவோம். சரிங்களா, ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் லெஸ் தென் 45 டிகிரி. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 9th கொஸ்டின் பாருங்க. இன் ஹைட்ரோஸ்டாட்டிக் பியரிங் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருக்கும் ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கேட்டிருக்காங்க, ஹைட்ரோஸ்டாட்டிக். சரிங்களா, ஹைட்ரோடைனமிக்னா வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ ஹைட்ரோடைனமிக் பியரிங். சரிங்களா, இந்த இடத்துல வந்து பாருங்க இது வந்து ஹைட்ரோடைனமிக். சரிங்களா, டைனமிக் கண்டிஷனில். ஸோ டைனமிக்கில் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து என்ன ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். சரிங்களா, அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஹைட்ரோடைனமிக்கில் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். பட் கேட்டுங்கிறது ஹைட்ரோஸ்டாட்டிக் பியரிங் கேட்டுருங்க. ஹைட்ரோஸ்டாட்டிக்கில் வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக தான் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்டர்னலாக தான் சப்ளை பண்ணுறோம். சரிங்களா, எக்ஸ்டர்னலாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் வந்து வெரி வெரி லோ. சரிங்களா, வெரி லோ.
ஸ்டார்டிங் ஃப்ரிக்ஷனும் சரி டார்க்கும் சரி வெரி வெரி லோவாக இருக்கும். ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரிங்கில் ஸ்டார்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் வெரி வெரி லோ. ஓகேவா, 9th கொஸ்டினுக்கு வந்து வெரி லோ தான் கரெக்டான ஆன்சர். 10th கொஸ்டின் பாருங்க, the frictional torque transmitted by cone clutch is same as that of. சரிங்களா, இதே மாதிரி 2 கொஸ்டின் இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த கிளச் வந்து எதுக்கு வந்து சேமா இருக்கும், எந்த பேரிங்க்கு வந்து சேமா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கிளச்சு? கோன் கிளச். சரிங்களா, இப்போ நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் கிளச்சில் வந்து என்னென்னா கோன் கிளச் இருக்கும், பிளேட் கிளச் இருக்கும். இந்த கோன் கிளச் வந்து இல்லை டிஸ்க் கிளச்சும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த கோன் கிளச் வந்து எதுக்கு வந்து சேமாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கோன் கிளச் வந்து எதுக்கு சேமாக இருக்குன்னா ட்ரபிசைடல் பிவோட் பியரிங்க்கு வந்து சேமாக இருக்கும். சரிங்களா, இதனுடைய டார்க் ஃபார்முலா, இதனுடைய டார்க் கால்குலேஷனும் இதனுடைய டார்க் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். பட் வந்து கொஸ்டின் வந்து நமக்கு வந்து டிஸ்க் கிளச்சுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா டிஸ்க் கிளச் வந்து எதுக்கு சேமாக இருக்குன்னு கேட்டால் ஃப்ளாட் பிவோட் பியரிங் தான் சேமாக இருக்கும். பட் கொஸ்டினில் கோன் கொடுத்துருக்காங்க, கோன்னா ட்ரபிசைடல் பிவோட் பியரிங். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் பிரேக்கிங் டார்க் ஆன் த ட்ரம் ஆஃப் ஷூ பிரேக் இஸ் கிவன் பை. சரிங்களா, இப்போ வந்து பிரேக்ஸ் இருக்குது, ஷூ பிரேக்ஸ்க்கு வந்து ஃபார்முலா இருக்குது. பிரேக்கிங் டார்க் கேட்டிருக்காங்க. ஓகேவா, பிரேக்கிங் டார்க் ஃபார் ஷூ பிரேக். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஷூ பிரேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் லிவர். சரிங்களா, இதுதான் லிவரு. ஸோ இந்த இடத்துல வந்து இதான் பிரேக் ட்ரம். ஓகேவா, இதான் வந்து என்ன பிரேக் ரேடியஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும். இந்த இடத்துல என்னது கான்டாக்ட் இருக்குது. சரிங்களா, லிவரு இது வந்து என்னது பிரேக் ட்ரம். ஓகேவா, ஆர்ன்றது பிரேக் ட்ரம் ரேடியஸ். சரிங்களா, லிவர் பிரேக் ட்ரம் ரேடியஸ். ஸோ அப்போ வந்து டார்க் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மியூ இன்ட்டு, ஓகேவா, நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். மியூன்னு என்னன்னு தெரியும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தெரியும். சரிங்களா, அப்போ வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ்ன்னு சொல்லலாம். இல்லை வந்து நான் அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன்ட்டு நார்மல் ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஆப்ஷன் வச்சு எழுதிடலாம். சரிங்களா, அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ் இதுதான் என்னன்னு பார்த்தா வந்து என்னது டிரைவிங் டார்க் இல்லை பிரேக்கிங் டார்க். ஸோ அப்போ என்ன வரும் ஆப்ஷன்? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பிரேக்கிங் டார்க் வந்து என்னதுன்னு பார்த்தோம்னா வந்து ஆப்ஷன் பி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப். ஓகே, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ். ஓகேவா, ஸோ அப்போ வந்து 11th வந்து ஆப்ஷன் பி. 12th கொஸ்டின் பாருங்க. இன் ஏ கேஸ் ஆஃப் மல்டிபிள் டிஸ்க் கிளச். ஓகேவா, மல்டிபிள் டிஸ்க் கிளச் இஃப் N1 ஆர் த நம்பர் ஆஃப் டிஸ்க் ஆன் த டிரைவிங் ஷாஃப்ட் அண்ட் N2 ஆர் த நம்பர் ஆஃப் டிஸ்க் ஆன் த ட்ரிவன் ஷாஃப்ட் then the number of pairs of contact surface will be. ஓகேவா, இப்போ வந்து நமக்கு மல்டிபிள் கிளச் யூஸ் பண்ணோம்னா வந்து அதில் வந்து N1 N2 வந்து கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் வந்து சர்ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கும். சரிங்களா, அப்போ N1 N2 இதை வச்சு நமக்கு வந்து டேரெக்டாக நம்பர் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு டேரக்ட் ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா பார்த்தா N1 + N2 - 1. ஓகேவா, ஸோ அப்போ என்னென்னு பார்த்தா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பாருங்க. த கிளச் யூஸ்ட் இன் ஸ்கூட்டர். சரிங்களா, இப்போ வந்து 2 வீலர் இருக்குங்களா, 2 வீலரில் வந்து எந்த கிளச் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, 2 வீலரில் வந்து எந்த கிளச் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் வந்து மல்டிப்ளேட் கிளச். சரிங்களா, இப்போ நீங்கள் ஒர்க் ஷாப்புக்கு வந்து ஒரு பைக்கை போய் விடும்போது வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கிளச்சு கலத்திட்டு போய் ரோட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வியர் கொடுப்பாங்க, இப்படி தேய்ப்பாங்க, பார்த்துருப்பீங்க. சரிங்களா, ஸோ அப்போ அதில் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ அதான் அது மல்டி பிளேட் கிளச். சரிங்களா, ஸ்கூட்டரில் என்ன இருக்குன்னு கேட்டால் மல்டி பிளேட் கிளச். அதே மாதிரி வந்து சிங்கிள் பிளேட் கிளச் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் ட்ரக்ஸ். சரிங்களா, 4 வீலர். ஓகேவா, சரிங்களா, ஸோ வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கிளச் யூஸ்ட் இன் ஸ்கூட்டர் இஸ் மல்டி பிளேட் கிளச். 14th கொஸ்டின் பாருங்க. ஃபார் ஏ நியூ கிளச் த ஃப்ரிக்ஷன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு. ஓகேவா, இப்போ நம்ம வந்து கிளச்சில் வந்து டிசைன் பண்ணும்போது 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் வந்து படிப்போம். என்ன மெத்தடு? யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி அண்ட் யூனிஃபார்ம் வியர் தியரின்னு சொல்லி படிப்போம். யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி வந்து எங்கே யூஸ் பண்ணுவான்னு கேட்டால் வந்து நியூ கிளச்சுக்கு தான் வந்து யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி யூஸ்ட் ஃபார் நியூ கிளச். அண்ட் யூனிஃபார்ம் வியர் தியரி. சரிங்களா, யூனிஃபார்ம் வியர் தியரி எங்கே யூஸ் பண்ணுவோன்னு கேட்டால் வந்து வியர் ரொம்ப நாள் ஆச்சு, அப்போ என்ன அது கிளச் வந்து வியர் ஆகிட்டுக்கும். சரிங்களா, கண்டிப்பாக ஃப்ரிக்ஷனால வியர் ஆகிட்டுக்கும். ஸோ அது எந்த கிளச்சுக்கு யூஸ் பண்ணுவான்னு கேட்டால் ஓல்டு கிளச்சுக்கு என்ன சொல்லுவாங்க, யூனிஃபார்ம் வியர் தியரி யூஸ் பண்ணுவோம். ப்ரெஷர் கிளச்சில் என்னன்னு பார்த்தா ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து இப்போ நியூ கிளச் தானே, அப்போ கண்டிப்பாக ப்ரெஷர் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக தானே இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்கும். பட் வந்து நமக்கு வந்து வியர் ஆயிடுச்சு, அப்போனா அது PR = ஓகேவா, PR = கான்ஸ்டன்ட்.
சரிங்களா. ஏன்னா வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அப்போ ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லி நம்ம பார்ப்போம். சரிங்களா. வியர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கான்ஸ்டண்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கும். ப்ரெஷர் வந்து ஈவனாக இருக்காது. ஸோ அப்போ ஓல்டு தேரி எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு கேட்டால் வியர் தேரி. நியூ கிளச்சுக்கு வந்து எந்த தேரி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோன்னு கேட்டால் யூனிஃபார்ம் ப்ரெஷர் தேரி. ஸோ அப்போ யூனிஃபார்ம் ப்ரெஷர் தேரிக்கு மீன் ரேடியஸ் வந்து ஃபார்முலா என்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஃபார்முலான்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ. ஓகேவா. நம்ம 1/3 இன்டூ டி கியூப் மைனஸ் ஸ்மால் டி கியூப் டிவைட் பை கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் டி ஸ்கொயர். சரியா. ஸோ இப்போ கேபிட்டல் டின்றது வந்து எக்ஸ்டர்னல் டயாமீட்டர், ஸ்மால் டின்றது என்னது இன்டர்னல் டயாமீட்டர். சரியா. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தா 1/3 கேபிட்டல் டி கியூப் மைனஸ் ஸ்மால் டி டிவைட் பை கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் டி ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். 15th கொஸ்டின் பாருங்க. A gear train in which the first and last gear are on the same axis. சரிங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான கியர் கூட. என்ன சொல்கிறேன்னா ஒரு கீர் ட்ரெயின் இருக்குது. சரிங்களா. கீர் ட்ரெயினாவே என்னது மல்டிபிள் கியர்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ணியிருந்தா அது பேர் கீர் ட்ரெயின் சொல்லுவோம். ஸோ அது ஏன்னா வந்து லார்ஜ் சென்ட்ரல் டிஸ்டன்ஸ்க்காக வந்து கீர் ட்ரெயின் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. இப்போ ஸ்பர் கியர்னா 2 கியர் தான் மெஷ்ஷாக இருக்கும். பட் வந்து கீர் ட்ரெயின்னா வந்து அதிகமான கியர், இப்போ 2 or 3 மோர் கியர்ஸ் வந்து என்னென்னா கான்டாக்டில் இருக்கும். சரிங்களா. மெஷ் ஆகிட்டு இருக்கும். இப்போ கீர் ட்ரெயினில் வந்து ஃபஸ்ட்டு கீரும் லாஸ்ட் கீரும் வந்து சேம் ஆக்சிஸ், கோ ஆக்சியல். சரிங்களா. கோ ஆக்சிஸ்னால் சேம், கோனா என்னது சேம். சரிங்களா. இப்போ சேம் ஆக்சிஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த கீர் ட்ரெயின் பேர் என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கீரும் லாஸ்ட் கீரும். சரிங்களா. இப்போ அந்த டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். அந்த கீர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு கீருன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டு கீர் வந்து என்னென்னா ஒரு ஷாஃப்ட் மூலிமா வந்து இந்த கீர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்டு இது வந்து என்னென்னா இந்த கியர் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இது வந்து ஷாஃப்ட்டு, இது வந்து டேட்டா மெஷ் கிடையாது. சரிங்களா. ஸோ அப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு கீரு, செகண்ட் கீரு, இது தேர்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கீர் வந்து இங்கே இருக்கும். சரிங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஷாஃப்ட் வந்து இதுதான் வந்து மெயின் ஷாஃப்ட்டு. சரிங்களா. இதான் வந்து இன்புட் கொடுப்போம். இந்த ஷாஃப்ட் இன்புட் வந்து எது கொடுக்குறோம், இந்த கீர் 1க்கு வந்து கொடுக்குறனால இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும். இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகிறனால வந்து கீர் 2 வந்து ரொட்டேட் ஆகும். கீர் 2வும் கீர் 3யும் வந்து மெஷ் ஆகிட்டு இருக்கிறனால வந்து இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ என்னோட ஆக்சிஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கீரும் ஃபோர்த் கியரோட ஆக்சிஸ் எப்படி இருக்குது, இங்கே தான் ஃபஸ்ட் கியர் இருக்குது, இங்கே தான் ஃபோர்த் கியர் இருக்குது. ஸோ அப்போ வந்து இன்புட் கீரும் அவுட்புட் கீரும் அதாவது ஃபைனல் கீரும் எப்படி இருக்குது, சேம் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அப்போ சேம் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லணும்னா அது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா ரிவெட்டட் கியர் ட்ரெயின். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு கீரும் லாஸ்ட் கீரும் சேம் ஆக்சிஸ் அப்படின்னா ரிவெட்டட் கியர் ட்ரெயின். இதோடைய எக்ஸாம்பிள் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் வந்து கிளாக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ கிளாக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வேறு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் இந்த சிம்பிள் லேத். சரிங்களா. லேத்தில் வந்து என்னென்னா பேக் கியர்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. லேத்தில் வந்து பேக் கியராக யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு கேட்டால் வந்து அதனுடைய ஸ்பிண்டிலோட ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக. சரிங்களா. லேத்தில் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் கிளாக்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. யாருன்னு கேட்டால் ரிவெட்டட் கியர் ட்ரெயின் வந்து கிளாக் அண்டு லேத்தில் வந்து யூஸ் பண்ணலாம். 16th கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் கியர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கனெக்டிங் டு கோப்ளானர் அண்ட் இன்டர்செக்டிங் ஷாஃப்ட். கோப்ளானர்னு அர்த்தம் சேம் பிளேன் அர்த்தம். கோனா என்னது சேம்னு அர்த்தம். கோ அண்டு கோப்ளானர் அண்டு இன்டர்செக்டிங் ஷாஃப்ட். இன்டர்செக்டிங் அர்த்தம் 90 டிகிரியில் இருக்கணும். சரிங்களா. ஸோ அப்போ வந்து இது மாதிரி வந்து கனெக்ட் பண்ணணும். இது மாதிரி ஒரு 2 கியர் வந்து கனெக்ட் பண்ணணும். 90 டிகிரியில் வந்து என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். அதுக்கு எந்த கியர் யூஸ் பண்ணணும்னு கேட்டால் பெவில் கியர். சரிங்களா. அதே நான் பிளேனர் அண்ட் நான் இன்டர்செக்டிங் என்ன கியர் யூஸ் பண்ணுவாங்க, வார்ம் அண்ட் வார்ம் கியர் யூஸ் பண்ணுவோம். பட் கொடுத்துருக்கிறது வந்து கோ பிளேனர் அண்ட் இன்டர்செக்டிங். ஒரே பிளேன் பட் இன்டர்செக்ட் ஆகிருக்கும். 90 டிகிரியில் வந்து என்ன இருக்கும், இன்டர்செக்ட் ஆகிருக்கும். 90 டிகிரி இன்டர்செக்ட் ஆனால் அது பேர் என்ன சொல்லுவோம், பெவில் கியர்னு சொல்லுவோம். 90 டிகிரி இன்டர்செக்ட் ஆகிட்டு சேம் சைஸ், ஓகேவா, சேம் டீத் அது எல்லாமே இருந்துச்சுன்னா வந்து சேம் மெட்டீரியல் எல்லாமே இருந்துச்சு அது பேர் சொல்லுவோம் என்ன வந்து ஜீரோ பெவில் கியர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை மீட்டர் கியர். ஓகேவா. MITRE மீட்டர் கியர்னா என்னது, சேம் சைஸ் சேம் ஷேப் சேம் டீத் எல்லாமே இருந்துச்சுன்னா 90 டிகிரியில் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அது பேர் மீட்டர் கியர்னு சொல்லுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். இன்டர்னல் கியர்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்டு பை. சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கியர்ஸ் இருக்குது, இன்டர்னல் கியர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் கியர்ஸ். எக்ஸ்டர்னல் கியர்ஸ்னால் எப்படி இருக்கும், டீத் வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கும். இன்டர்னல் கியர்ஸ்னால் எப்படி இருக்கும், இன்டர்னலாக வந்து டீத் இருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ இந்த இன்டர்னல் கியர்ஸ் வந்து எதை வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஷேப்பிங் வித் பினியன் கட்டர். ஓகேவா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இன்டர்னல் கியர்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்டு பை ஷேப்பிங் வித் பினியன் கட்டர். ஆபிங் ப்ராசஸர் ரொம்ப வந்து மாஸ் ப்ரொடக்ஷன். ஆபிங்கிறது என்னன்னா மாஸ் ப்ரொடக்ஷன். ரொம்ப வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் இன்வாலிட் ப்ரொஃபைல் மட்டும் தான் பண்ண முடியும். அப்போ வந்து ஆபிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் எக்ஸ்டர்னல் கியர்ஸ். சரிங்களா. ஒன்லி ஃபார் எக்ஸ்டர்னல் கியர்ஸ். ஆபிங் ப்ராசஸ் இஸ் ஒன்லி யூஸ்ட் ஃபார் எக்ஸ்டர்னல் கியர்ஸ். பட் இன்டர்னல் கியர்ஸ்னு பார்த்தா ஷேப்பிங் வித் பினியன் கட்டர்ஸ். 18th கொஸ்டின் பாருங்க.
the gear train value of a gear train. சரிங்களா, இப்போ gear train வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது வந்து ரெண்டு பேராமீட்டர் முக்கியம். ஓகே, வெலாசிட்டி ரேஷியோ, கீர்னாவே நம்மளுக்கு வந்து வெலாசிட்டி ரேஷியோ முக்கியம். ஓகேவா, இப்போ லா ஆஃப் கியரிங்லேயே நமக்கு வெலாசிட்டி ரேஷியோ வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லி படிப்போம். அப்போ ட்ரெயின் வேல்யூ ஆஃப் கியர் ட்ரெயின், சரிங்களா, ட்ரெயின் வேல்யூ என்னது வெலாசிட்டி ரேஷியோ, அது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன் கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வெலாசிட்டி ரேஷியோட இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் என்னன்னா ட்ரெயின் வேல்யூ, ரெண்டுமே அது ரெசிப்ரோக்கல் இருக்கும். ஓகேவா, வெலாசிட்டி ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா ட்ரெயின் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா, ட்ரெயின் வேல்யூ வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் வெலாசிட்டி ரேஷியோ. ஓகேவா, நமக்கு வந்து வெலாசிட்டி ரேஷியோனா என்னன்னு தெரியணும். சரிங்களா, ஸ்பீட் ஆஃப் டிரைவர், இது வந்து வெலாசிட்டி ஆஃப், அதாவது ஆங்குலர் வெலாசிட்டி. சரிங்களா, வெலாசிட்டின்னு வெலாசிட்டி ரேஷியோ ஈக்குவல் டு டிரைவர்னு இன்புட். ஓகேவா, ட்ரிவன்றது அவுட்புட். அப்போ டிரைவர்ன்றது என்னது N1. சரிங்களா, N1ன்றது இன்புட். ஓகே, ஒன்றுன்றது ஃபஸ்ட்டு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ N1/N2 அப்படின்னு பார்த்தா வந்து வெலாசிட்டி ரேஷியோ. சரிங்களா, டிரைவர்ன்றது என்ன பார்த்தோம், டிரைவர்ன்றது இன்புட். ஓகேவா, நம்ம டிரைவர் தான், இப்போ ஒரு பஸ்ஸை வந்து டிரைவர் தானே இன்புட், அவர் தான் இன்புட்டை வண்டிக்கு வந்து இன்புட்டே கொடுக்குறாரு. ஸோ அப்போ வந்து N1/N2ன்னு பார்த்தா N1ன்றது வந்து டிரைவர், N2ன்றது என்னன்னா ட்ரிவன். சரிங்களா, ட்ரிவனோட ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகேவா, ஆங்குலர் வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீடுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அப்போ வெலாசிட்டி ரேஷியோன்னு பார்த்தா வந்து N1/N2. அதே வந்து நமக்கு வந்து ட்ரெயின் வேல்யூன்றது ரெசிப்ரோக்கல். அப்போ ட்ரெயின் வேல்யூ ஈக்குவல் டு என்னது, ட்ரிவனோட ஸ்பீட். அப்போ N2/N1 சொல்லணும். சரிங்களா, அதே மாதிரி இப்போ N0 டீயும் எப்படி இருக்கும், இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். சரிங்களா, அதிகமான டீத் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ரொம்ப அதிகமாக டீத் இருக்குது, அப்போ ரொம்ப எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும். அது சின்ன டீத்தாக இருக்குது, சின்ன கீராக இருக்குது, அப்போ எப்படி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும்ல. அப்போ ரெண்டுமே இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ N1/N2 ஈக்குவல் டு என்னது T2/T1. ஓகேவா, எதுக்கு ஃபார்முலா பார்த்தா வெலாசிட்டி ரேஷியோ. ஓகே, வெலாசிட்டி ரேஷியோன்றது என்னன்னா வந்து டிரைவர். ஓகேவா, டிரைவரோட ஆங்குலர் வெலாசிட்டி டிவைட் பை ட்ரிவனோட ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ ட்ரெயின் வேலைக்கும் வெலாசிட்டி ரேஷியோ ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஓகேவா, ஸோ வந்து ஆப்ஷன் பி, ட்ரெயின் வேல்யூ ஆஃப் கீர் ட்ரெயின் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் வெலாசிட்டி ரேஷியோ. 19th கொஸ்டின் பார்க்கலாம். கீர் பாக்ஸ் இஸ் யூஸ்ட். ஓகேவா, கீர் பாக்ஸ் எதுக்கு சார் யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து வண்டியில் கீர் பாக்ஸ் இருக்குது, கியர் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். எதுக்காக சேஞ்ச் பண்ணுறோம், இப்போ வந்து ஒரு லோடு வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணணும், ஸ்லோவானு போகணும். அதே வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக போகும்போது எப்படி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும். அப்போ வேரியேஷன் ஆஃப் ஸ்பீடு. சரிங்களா, ஸ்பீடு வந்து வேரி ஆகுது இல்லை, ஃபஸ்ட்டு 10ல் போகிறோம், 20ல் போகிறோம், 30ல் போகிறோம். சரிங்களா, ஸோ அப்போ எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கியர் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டு அப்டைன் வேரியபிள் ஸ்பீட். ஓகேவா, லாஸ்ட் இயர் வைசாக் ஸ்டீல் பிளான்ட் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 20th கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்ட். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாசிட்டிவ் ட்ரை வந்து எதுன்னு பார்த்தா பெல்ட் டிரைவ்னு கொடுத்துருக்காங்க. ஹை வெலாசிட்டி ரேஷியோ எங்கன்னா வார்ம் கீரின்னு கொடுத்துருக்காங்க. நான் பேரலல் அண்ட் நான் இன்டர்செக்டிங்னா ஸ்பைரல் கீர். ஃபோர்த் ஆப்ஷன் டிமினிஷ்ட் நாய்ஸ் அண்ட் ஸ்மூத் ஆப்ரேஷன் ஹெலிக்கல் கீர் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பிலேருந்து ஆரம்பிப்போம். ஹை வெலாசிட்டி ரேஷியோ. ஸோ இப்போ வார்ம் கீர் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தா ஹை வெலாசிட்டி ரேஷியோ. ஸோ 100:1. நம்ம இன்புட் வந்து 100 கொடுத்தா அதனுடைய அவுட்புட் எனக்கு 1 கூட கிடைக்குமாமா. அவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆனாவும் நமக்கு வந்து இன்புட் அவ்வளோ ஸ்பீட் ரொட்டேட் ஆகும், அவுட்புட் வந்து 1 ஸ்பீடுக்கு வந்து கம்மி பண்ணி விட்டுரும். சரிங்களா, அப்போ வந்து ஹை வெலாசிட்டி ரேஷியோ. சரிங்களா, 100:1. ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் 100:1 என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும் இல்லை இன்க்ரீஸ் பண்ணணும். ஹை வெலாசிட்டி ரேஷியோ பார் எதுக்குன்னா வார்ம் கீரிங். ஸோ அப்போ வந்து பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நான் பேரலல் நான் இன்டர்செக்டிங் என்ன சொன்னோம், ஸ்பைரல் கீர். ஓகேவா, ஸ்பைரல் கீர் இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். ஓகே, நான் பேரலல் நான் இன்டர்செக்டிங் என்ன கீர் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்பைரல் கீர். ஆப்ஷன் டி பாருங்க, ஹெலிக்கல் கீர். இப்போ வந்து ஸ்பர் கீர் இருக்குது, ஹெலிக்கல் கீர் இருக்குது, ரெண்டுமே பேரலல் ஷாஃப்ட் தான். இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்பர் கீருக்கு பதிலாக ஹெலிக்கல் கீர் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு கேட்டால் ஸ்பர் கீரில் வந்து நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நாய்ஸ் என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும். அதனால் வந்து ஒரு சம் ஆங்கிள் வச்சு நமக்கு வந்து கீர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து டிமினிஷ்டு நாய்ஸை கம்மி பண்ணுறதுக்காகவும் அண்ட் ஸ்மூத் ஆப்ரேஷனும். ஸோ அப்போ வந்து ஸ்மூத் ஆப்ரேஷன் அண்ட் நாய்ஸை கம்மி பண்ணுற இடத்துல எந்த கீர் யூஸ் பண்ணலான்னு கேட்டால் ஹெலிக்கல் கீர் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் டியும் கரெக்டான ஆன்சர் தான். இப்போ வந்து பாசிட்டிவ் ட்ரைவ் ஈக்குவல் டு பெல்ட் ட்ரைவ்னு கொடுத்துருக்காங்க. பெல்ட் ட்ரைவ் இஸ் ஏ நெகட்டிவ் ட்ரைவ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பெல்ட் ட்ரைவ் இஸ் ஏ நெகட்டிவ் ட்ரைவ். ஏன் நெகட்டிவ் ட்ரைவ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பெல்ட் ட்ரைவ் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரிக்ஷன்னால தான் வந்து பெல்ட்டும் புள்ளியும் வந்து ஃப்ரிக்ஷனால தான் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரிக்ஷன் இருந்தாவே கண்டிப்பாக அதனுடைய வெலாசிட்டி ரேஷியோ எப்படி இருக்கும்னு கேட்டால் வெலாசிட்டி ரேஷியோ வந்து அதனுடைய வெலாசிட்டி ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வெலாசிட்டி ரேஷியோ வந்து நாட் கான்ஸ்டன்ட். சரிங்களா, பட் வந்து
கீர் இருக்குல்ல, கீர்ன்றது பாசிட்டிவ் டிரைவ்னு சொல்லுவாங்க. ஏன் பாசிட்டிவ் டிரைவ் சொல்றாங்கன்னா அதனுடைய வெலாசிட்டி ரேஷியோ, சரிங்களா, அதனுடைய வெலாசிட்டி ரேஷியோ வந்து எப்படி இருக்குன்னா சேமா இருக்கும். ஏன்னா ரெண்டுமே மெஷ்ஷா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து அதனுடைய ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது அதோட வெலாசிட்டி ரேஷியோ, அதுதான் சொல்லுவாங்க லா ஆஃப் கீரிங்ல அதுவும் சொல்லுவாங்க. அதோட வெலாசிட்டி ரேஷியோ வந்து கண்டிப்பா வந்து சேமா இருக்கும். பட் வந்து பெல்ட்டில் பார்த்தோம்னா வந்து வெலாசிட்டி ரேஷியோ வந்து சேமா இருக்காது. சரிங்களா, ஏன் சேமா இருக்காதுன்னு பார்த்தா டியூ டு ஃப்ரிக்ஷன்னால வெலாசிட்டி ரேஷியோ சேமா இருக்காது. ஸோ சேமா இல்லாதனால என்ன சொல்லலாம், belt drive is a negative drive. Belt drive is a negative drive because velocity ratio is not constant always. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் ஏதோ என்னது கரெக்டான ஆன்சர். பட் ஆனால் இதுதான் என்னது தப்பு. belt drive is a negative drive. பட் வந்து இங்கே வந்து பாசிட்டிவ் டிரைவ்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 21 கொஸ்டின் பாருங்க. A gear train is shown in the figure below. In which gears A and B have 20 and 40 teeth respectively. If arm C is fixed and gear A rotates 100 rpm, gear B will be. சரியா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா வந்து நமக்கு வந்து ஒரு கீர் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீர் ட்ரெயினில் எபிசைக்கிள் கீர் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆர்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் வச்சு போடுவோம், கால்குலேட் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல வந்து சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தா வந்து ஆர்ம் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டாவே நம்ம வந்து ஒரு டேரெக்டாக வந்து ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன ஃபார்முலா பார்த்தோன்னா வந்து இப்போ என்னென்னு கொடுத்துருக்காங்க, N1 சரிங்க, NA டிவைட் பை NB ஈக்குவல் டு TB டிவைட் பை TA. சரிங்களா, சிம்பிள் ஃபார்முலா. சரிங்களா, NA பை NB ஈக்குவல் டு TB பை TA. சரியா, ரெண்டுமே ஆப்போசிட்ல தான் இருக்கும். NA பை NB ஈக்குவல் டு TB பை TA, TB பை TA. இப்போ NAன்றது என்னது, என்னன்றது ரொட்டேஷன், எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா வந்து 100ல் ரொட்டேட் ஆகுது டிவைட் பை NB, அதான் கால்குலேட் பண்ணணும். ஈக்குவல் டு TB எவ்வளோ 40. சரிங்களா, TA எவ்வளோ 20. ஸோ அப்போ என்ன வரும் 250. சரிங்களா, அதனுடைய பாதி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி சம்மில் தான் டேரெக்டாக வந்து பார்த்தோன்னே போட்டுடணும். ஓகேவா, அதில் பாதியாக இருக்கும். இப்போ அதனுடைய டீத் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா அதுக்கு மாதிரி டீத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சிக்கலாம். அதான் வந்து ஸ்பீடு வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன வரும் 50 rpm தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, NA பை NB ஈக்குவல் டு TB பை TA. எப்போ நமக்கு வந்து ஆர்ம் வந்து ஃபிக்ஸ்டு கண்டிஷனாக கொடுத்துருக்கும் போது, இல்லைனா நம்ம வந்து ஒரு டேபிள் வச்சு போடணும். ஓகேவா, கீர் ட்ரெயின் வந்து ஒரு டேபிள் வச்சு போடுவோம். ரொம்ப சிம்பிளான சம்மாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் 22nd பாருங்க. The size of the gear is usually specified by. சரிங்களா, இப்போ வந்து ஒரு கீரோட சைஸ், கீர் வந்து எப்படி சைஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்படி ஒரு கீர் இருக்குது, இது மாதிரி ஒரு கீர் இருக்குது. சரிங்களா, இது மாதிரி 2 கீர் இருக்குது, இது மாதிரி 2 கீர் இருக்குது. இந்த 2 கீரோட சைஸ் எதை வச்சு மென்ஷன் பண்ணுவாங்கன்னு கேட்டால் அதோட டயாமீட்டரை பொறுத்து என்னது பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னது பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர். ஓகேவா, அதனுடைய பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் PCD, பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் வச்சு தான் என்ன சொல்லுவோம், அதனுடைய சைஸ் ஆஃப் த கீர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகேவா, 23rd கொஸ்டின் பார்க்கலாம். The gear train used in automobile differential. ஓகேவா, இப்போ வந்து ஆட்டோமொபைல் டிஃபரன்ஷியல் எந்த கீர் ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, எபிசைக்ளிக் கீர் ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இப்போ வந்து டிஃப்ரென்ஷியல்னு என்னதுன்னு பார்த்தா வந்து நமக்கு 4 வீலர் வெஹிக்கிள் வந்து பார்த்தோம்னா வந்து இல்லை ட்ரக்ஸில் பார்த்தா வந்து பின்னாடி வந்து என்னென்னா ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டையும் ரியர் ஆக்சல். ஓகேவா, அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் யார் டிஃப்ரென்ஷியல். ஸோ அப்போ வந்து க்ரௌண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு வந்து ஒரு பெரிய ட்ரக்கில் வந்து அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெருசாக வந்து ஒரு க்ரௌண்ட் மாதிரி இருக்கும். சரிங்களா, அது பேர் தான் டிஃப்ரென்ஷியல் சொல்லுவோம். எதுக்காக டிஃப்ரென்ஷியல் யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து இப்போ வந்து நமக்கு ட்ரக் வந்து பெரிய ட்ரக்கு. சரிங்களா, இப்போ டர்ன் பண்ணும்போது வந்து இன்னர் ரேடியஸும் அவுட்டர் ரேடியஸுக்கும் உள்ள ரேடியஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்போ ரேடியன்ஸ் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்பீடு வந்து வேரி ஆகும். இந்த ஸ்பீடு வந்து வேரி ஆகாமல் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா, இப்போ வந்து கரெக்டாக லெஃப்ட் டர்ன் ரைட் டர்ன் எடுக்கும்போது வந்து பின்னாடி ரியர் வீலை வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு கேட்டால் வந்து டிஃப்ரென்ஷியல் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அப்போ வந்து எந்த கீர் ட்ரெயின் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா எபிசைக்ளிக் கீர் ட்ரெயின். ஓகேவா, இப்போ அதாவது சன் கீர், பிளானட் கீர் அப்படிலேருந்து டைப்ஸ் ஆஃப் கீர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து டிஃப்ரென்ஷியல் எந்த கீர் யூஸ் பண்ணுவான்னு கேட்டால் எபிசைக்ளிக் கீர் ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 24th கொஸ்டின். ஏ கீர் ட்ரெயின் யூஸ்ட் இன் ஆட்டோ, சேம் கொஸ்டின் தான், எபிசைக்ளிக் கீர் ட்ரெயின். ஓகேவா, 25th கொஸ்டின் பாருங்க. லெவிஸ் ஈக்குவேஷன் இன் கியர்ஸ் யூஸ்ட் டு எவாலுவேட். சரிங்களா, நமக்கு வந்து கியர் டிசைனில் வந்து லெவிஸ் ஈக்குவேஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, லெவிஸ் ஈக்குவேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து ஒரு கீர் டூத் இருக்குது. இந்த கீர் டூத்தோட
பெண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து கால்குலேட் பண்ணோம் ஓகேவா. ஸோ வந்து பெண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இது எப்படி ஆக்ட் ஆகும்னு பார்த்தா ஒரு கேன்டிலிவர் பீமும் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ கேன்டிலிவர் பீமில் வந்து எவ்வளோ வந்து பெண்டிங் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது, இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன் பெண்டிங் சரிங்களா. இதை கால்குலேட் பண்ணுறதா யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா லெவிஸ் ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க வென் நம்ம வந்து கியர் டிசைன் பண்ணும்போது சரிங்களா. ஐயோ இப்போ எல்லாருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அடுத்த நம்ம 50 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.